மெயினாக வந்து வாட்டர் பென்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையா நம்ம வீட்டில் நடக்கும். ஆக்சுவலாக கிராக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே எல்லாமே கஸ்டமைஸ்டு கோட்டிங், எல்லாமே சேம் ப்ரொசீஜர் கிடையாது. இந்த கோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ட்ராப் ஆயிருக்கும். 45 டிகிரி 40 டிகிரி அவ்வளோதான் இருக்கும். 20 டிகிரி ரெடியூஸ் பண்ணுது. another video from Civil Engineering Simple Tamil. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் நிறைய கிராக்லாம் நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக மழை காலங்களில் நிறைய பிரச்சனை நம்ம அனுபவிச்சிருப்போம். வீட்டில் வந்து உறிஞ்சி விழுது, டேம்னஸ் ஏற்படுது, தண்ணீர் லீக் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதனால் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது. வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சம்மரில் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் சம்மரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு நான் வந்திருக்கேன். சேலத்தில் Dr.Leakage கம்பெனி மூலமாக ஒரு வீட்டுக்கு முழுக்க வாட்டர் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இருக்குது, டெரஸோட ஃப்ளோரிங்லையும் இருக்குது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம பார்க்க போகிறோம், என்ன ப்ரைஸில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இதோட அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃபை பற்றி. ஸோ இவங்க தான் வந்து சேலத்தோட ஃப்ரான்ச்சைசி ஓனர். ஸோ இந்த Dr.Leakageல நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க, வாட்டர் ப்ரூஃப்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பிரதர். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து Dr.Leakageோட சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் இங்கே வந்து இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, மெயினாக வந்து வாட்டர் பென்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையா நம்ம வீட்டில் நடக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வந்து ஸ்டார்ட் ஆனது, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடையாது இது. ஆக்சுவலாக ஓகே, இது 13,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து அந்த பாலியோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க, வந்து நம்ம ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருந்தோம். அக்ரிகல்ச்சர் லைஃப் ஸ்டைல் அடாப்ட் ஆகிறப்போ ஓகே பெர்மனெண்ட்டாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பென்ட்ரி, மேசன்ட்ரி அந்த மாதிரி எவால்வ் ஆனாங்க. ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் தான் வந்து தேர்ட் ஓல்டஸ்ட் ட்ரேட் ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே. ஓகே, ஹார்வெஸ்ட் பண்ண அந்த எக்ஸஸ் கிரைன்ஸ், ஓகே, ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வீட்டில். ஸோ வந்துட்டு ஆமாம், அதில் வந்து மழை தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஆமாம். ஸோ ஸ்பாயில் ஆகாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மழை தண்ணி உள்ளே இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த வைக்கப்போல்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரா அந்த க்ளே இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அவங்க சீலிங் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பெரிய ஹிஸ்ட்ரி நம்ம இவ்வளோ வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருந்தாலுமே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 80% வீட்டில் வந்து நிறைய பேர் இந்த வாட்டர் பென்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நமக்கு பில்டிங்கோட மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி தான். அது ஸ்டெபிலிட்டி அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம பில்டிங் அந்த லைஃப் எவ்வளோ வரும் அப்படின்றதே நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டியோட அஃபெக்ட் பண்ணுறது மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இன்க்ரெஷன்னால தான். வாட்டர் இன்க்ரெஸ் ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இன்க்ரெஸ் ஆச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் பார்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், அது கரோட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஆக்சுவலாக அது ஸ்டீல் ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸோட கரோட் ஆன மெட்டீரியல் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணும். ஆமாம். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும்னா கான்க்ரீட்டை வந்து வெளியே புஷ் பண்ணும். அது இன்னும் புஷ் பண்ணி கான்க்ரீட் வந்து ஸ்பால் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த உளுந்தது பேந்து வர்றது. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க சீலிங்கில் வந்து பேந்து விழுந்துருச்சு. ஆமாம், அந்த சீலிங்கில் பூசின பூச்சி எல்லாம் கீழே வந்துருச்சு, ராட்லாம் வெளியே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் அட்டன் பண்ணுறப்போ அப்படி தான் இருக்கும். அது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பே வந்துட்டு நம்மகிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்துட்டு சப்போஸ் இன்கேஸ் வந்து அவங்க நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது, அப்பயே வந்துட்டு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் கால் பண்ணுவாங்க. நம்ம போய் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே டேம்ப்னஸ் இருக்கா, இல்லை வாட்டர் லீக்கேஜ் இருக்கா, ட்ராப் ஆகுதா என்னது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு ஏரியாவும் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கோட்டிங் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதுக்கு எந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, எல்லாமே கஸ்டமைஸ்டு கோட்டிங், எல்லாமே சேம் ப்ரொசீஜர் கிடையாது. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு இதில் நிறையா நல்ல டெக்னிக்கலான பர்சன் வேணும், நல்லா ஸ்கில்லான லேபர்ஸ் வேணும் இதுக்கு. ஓகே, வால் டேம்னஸ், கிராக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைஸ் வேல இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இன்னொரு வீட்டில் வேறு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாமே மாற்றணும். எந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ப்ரோ உங்களோட ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். Dr.Leakage அப்படிங்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு யூனிக்கான ப்ராசஸ் வச்சுருப்பீங்களா, வாட்டர் ப்ரூஃபிங் ஒரு கிராக் வந்து ஃபில்லிங்காக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, நம்ம வந்து இனிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலாக சர்ஃபேஸோட கிராக் வந்து இனிஷியலாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா கிராக் வந்துட்டு நமக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்க ஒரு ஃப்ளான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிஸ்டேக். அது நம்ம வந்து கிராக் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் பஃபிங் வச்சு ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். அப்படி இல்லைனா வந்து சப்போஸ் ஆல்கே நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெஷர் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணுவோம் ஃபுல்லாக. ஓகே, ஃபுல்லாக வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேஸ் நீட்டாக
கோட்டிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போவோம், க்ளீனிங் ப்ரொசீஜர் முடிச்சு. ஓகே ப்ரோ. என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிராக் வந்து க்ரூ எடுப்போம். ஆக்சுவலாக க்ரூ எடுத்து அதோட மவுத் வந்து வைட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கிராக் ஃபில் பேஸ்ட் வச்சு சீல் பண்ணுவோம். ஓகே, என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க? அந்த இது டாக்டர் லீக்கேஜில் ஸ்பெஷலைஸ்டு கிராக் ஃபில் பேஸ்ட் இருக்குது நம்ம. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, சம்மர் வின்டர் அதோட எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி அதை டிசைன் பண்ண பேஸ்ட் அது ஆக்சுவலாக. ஓகே. அதாவது சம்மர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆக்ட் ஆகிற மாதிரியான ஜென்ரலாகவே வந்து எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் நடக்கும் இல்லையா, ஆமாம், அது வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஹையர் கிராக் பிட்ஜிங் எபிலிட்டி இருக்கணும், மெயினாக அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் சீல் பண்ணிடுவோம். சிமெண்ட் கோட்டுன்னு சொல்லுவோம் அது. ஓகே. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் சிமெண்ட் அப்புறம் வந்து நம்மளோட டாக்டர் லீக்கேஜோட மெட்டீரியல் இருக்குது, கெமிக்கல் மெட்டீரியல் அதுக்குன்னு இருக்குது. அது வந்து பாலிபாண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம், அதுக்கு ப்ராப்பர் ரேஷியோ இருக்குது. ஓகே. அந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக லே பண்ணோம். டோட்டல் டெரேஸ்க்கு இன்க்ளூடிங் பேரபெட் வால் முதற்கொண்டு நம்ம லே பண்ணுவோம். ஓகே. இது வந்துட்டு நீங்கள் ரோலர்ஸ் எதுனா யூஸ் பண்ணி? ஆமாம், ப்ரஷபிள் கோட்டு தான் அது. ஓகே. அதனால அந்த லே பண்ணிட்டதுக்கப்புறம் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக சம்மர் கண்டிஷன் பொறுத்து தான். நமக்கு நல்ல வெயில் இருக்குது, நல்லா டச் ட்ரை தான். நமக்கு டச் ட்ரை இருந்ததுனாவே நம்ம நெக்ஸ்ட் கோட்டுக்கு போயிடலாம் தாராளமாக. ஓகே. நீங்கள் வந்து அந்த சம்மர் அதிகமாக இருக்குது, நல்லா சீக்கிரமாக வந்துட்டு காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே கூட நீங்கள் ஒர்க் அடுத்து ஆரம்பிக்கலாம். ஆமாம், இன்ஸ்டன்ட்டாக ஆரம்பிக்கலாம். 2 hours மேக்ஸிமம் டைம். ஓகே. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்ன இருக்குது ப்ரோ? இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம மெஷ் வைப்போம் ஆக்சுவலாக. ஓகே. இந்த எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க, அது எஃப்ஆர்பி மெஷ். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்டட் நம்ம மஸ்கிட்டோ நெட் மாதிரி இருக்கும். சொல்லுங்க. அதை வந்து நம்ம வந்து லே பண்ணுவோம் ஃபுல்லாக. இது த்ரூ அவுட் ஆமாம், ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு இந்த ஸ்லாப் தான் வந்து ஆக்சுவலாக சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்லாப் பீம் இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷ் வந்து லே பண்ணுவோம். மெஷ் வந்து ஃபுல்லாக வச்சு திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் சிமெண்ட் கோட் சொன்னோம் இல்லையா, அதை வந்து திரும்ப லே பண்ணுவோம். அதுக்கு மேலே அந்த மெஷ்ஷுக்கு மேலே திரும்ப இன்னொரு அதை வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஓகே. அப்போ தான் வந்துட்டு பீல் ஆஃப் ஆகாமல் இருக்கும். ஆமாம், அந்த மெஷ் வந்துட்டு எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். கீழே பேஸ் லேயர் இருக்கும், அதுக்கு மேலே இதுவும் இருக்கும், அதுக்கு மேலே திரும்ப கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மெஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? என்ன ஒர்க் நடக்குது? இது ஆக்சுவலாக மெஷ்ஷோட பர்பஸ் வந்து என்னன்னா நம்மளோட கிராக் இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் மேப் கிராக்ஸ் அப்படின்வாங்க. அது கிராக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. கிராக்கோட வந்து நம்மளோட டிசைன் பார்க்கலாம். அது வந்து எல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அக்கறை இருக்கா, இல்லை வந்து ரேண்டம் மேப்ஸ் மாதிரி இருக்கா, இல்லை பெரிய மேப் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸை வந்துட்டு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமாம், சின்ன கிராக்காக இருக்குன்னா அது என்ன ப்ராப்ளம் வரும், பெரிய கிராக்காக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ மெஷ் வந்து வச்சோம் அப்படின்னா இதோட டோட்டலாக வந்து அந்த கிராக் ஃபர்தராக டெவலப் ஆகிறது இருக்கட்டும். ஏன்னா சீசனல் பொறுத்து இல்லை வாட்டர் இன்க்ரீஷன் பொறுத்து ஃபர்தராக கிராக் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ உள்ள ஆல்ரெடி மெட்டல் வாட்டர் இறங்குறதுனால கரோடாக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு திரும்ப ஃபர்தராக வந்து கிராக்கை டெவலப் பண்ணிவிடும். ஓகே. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெஷ் வைப்போம். ஓகே. அதே மாதிரி மெஸ் இருக்கிறதுனால டோட்டல் சர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஸில் இணைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஏன்னா இப்போ ஒரு சில இடங்களில் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்குலாம் வந்து ஓடு யூஸ் பண்ணுறது. ஆமாம், அதில் டைல்ஸில் இந்த தட்டு ஓடில் என்ன ப்ராப்ளம் வரும்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஜாயிண்ட் வரும். அதில் அந்த ஜாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியடில் டைமில் என்ன ஆகும்னா அது எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஓகே. அது பீல் ஆஃப் ஆகி வரும். நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி தனி ஓடு மட்டும் எடுத்து இண்டிவிஜுவல் டைல்ஸ் பீல் ஆஃப் உடையும். ஆமாம், ஒரு டைல் நமக்கு உடஞ்சாலுமே அது தண்ணி உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகிடும். ஆமாம். நீங்கள் நல்ல மழை சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 6 to 15 லிட்டர்ஸ் வந்து தட்டு ஓடோ இல்லை அதுக்கு மேலே இருக்க கான்கிரீட் ஸ்லாபோ வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணும். ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ மற்ற ஓட்டுக்கு அடியில் போயிட்டு ட்ராப் ஆகிடும் அந்த வாட்டர். ஆமாம், அங்கே ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சு ஈஸியாக வேப்பரும் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்டாக்னேட்டாக நின்று இன்னும் ஃபர்தராக வந்துட்டு ப்ராப்ளம் சிமுலேட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு மேலேயும் இந்த லேயர் பண்ண முடியும்ல. எந்த மாதிரி சர்ஃபேஸாக இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் சிவியராக இருந்தாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிப்பேர் ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிடுவோம். ஓகே. அந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோட்டிங் அதுக்கு மேலே ஸ்மூத்தாக பண்ணிடலாம். ஓகே. நமக்கு வந்துட்டு ப்ராப்ளமை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கணும். ஓகே. இப்போ டேம் ஷோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், கிராக் பிரிட்ஜிங் எபிலிட்டி இருக்கும், அந்த மாதிரி யூவி ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ஃபுட் டிராஃபிக் ரெசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. அப்புறம் வந்து நம்ம இது டேங்க்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஃபுட் கிரேடடாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ்டாக இதுக்குன்னே ஸ்பெஷலாக மேனுஃபேக்சர் பண்ணுற பெயிண்ட்டுங்கிறதுனால இது வந்து லைஃப் அதிகமாக இருக்கும். நார்மல் நம்ம பெயிண்ட் போனோம் அப்படின்னா அது ஈஸியாக பீல் ஆஃப் ஆகி வந்துடும். யாரும் வாரண்டி பீரியட் இல்லை அதில் தர மாட்டாங்க. பீல் ஆஃப் ஆகி நிறைய ப்ராப்ளம் அதில் இருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொசீஜர் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது மாதிரி தான் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ இந்த டேம் ஷவர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ இந்த மெஸ் வச்சாச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கோட்டிங் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோட்டிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ மெஷ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் கோட் கொடுக்குவோம். இதுக்கு மேலே அது என்ன மெட்டீரியல்?
இது வந்து பார்த்தீங்கன்னா டாம்ஷரோட பாலிஃப்ளெக்ஸ் ஹெச்டி அப்படின்ட்டு ஒரு பிராண்டு. ஓகே. அது இது மட்டும் இல்லை, நம்ம நிறைய இது ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதில். ஓகே ஓகே. ஜெர்மன் எக்ஸ்ட்ரா ஷீல்டுன்னு இருக்குது, பாலிஃப்ளெக்ஸ் எம்டின்னு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது நம்ம இப்போ ஒரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கஸ்டமரோட பட்ஜெட் சொல்லுவாங்க சில பேர். ஓகே. சில பேர் வந்து லைஃப் எனக்கு இந்த 5 இயர்ஸ் இருந்தால் போதும், 10 இயர்ஸ் வாரண்டி இருந்தால் போதும். ஓகே ஓகே. வாரண்டி அதிகமாகனா ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம ப்ரைஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுல இருக்க ப்ளஸஸ்லாம் என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இந்த மெட்டீரியலில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த கிராக் பிரிட்ஜிங் எபிலிட்டி, அப்புறம் வந்து யூவி ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து ஃபங்கி டெவலப் ஆகக்கூடாது. ஏன்னா அது டெவலப் ஆச்சுன்னா ஃபங்கி டெவலப் ஆமாம், ஆக்சிஜன் வந்துட்டு திரும்ப அதை அப்சர்வ் பண்ணி திரும்ப அது மாய்ஸ்டே, அந்த என்விரான்மெண்ட்டே மாய்ஸ்டராக இருக்கும். ஆமாம் ஆமாம். மாய்ஸ்சர் வந்துட்டு ஏர் மாலிகுல், ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் கலந்து தான் இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி இதுக்கு நம்ம இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன இந்த ப்ராடக்ட்டில் அப்படின்னா, இதோட சோலார் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம 2-in-1 ப்ராசஸ் மாதிரி. ஆக்சுவலாக இந்த டாப் கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும் கிடையாது, இது மேலே ஹீட் ப்ரூஃபிங்கும் அப்படியே சேர்ந்து 2-in-1 வர மாதிரி. ஓகே ஓகே. யூவி ரிஃப்ளெக்ஷனும் இதில் இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம வெயில் காலங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமாம். இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணோம். 66 டிகிரி இருக்குது பீக் டைமில். நல்லா 2:30 அந்த மாதிரி வெயிலில் பார்த்தீங்கன்னா 66 டிகிரி இருக்குது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஓகே ஓகே. அதில் வந்து இப்போ நம்ம இந்த கோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ட்ராப் ஆயிருக்கும். 45 டிகிரி 40 டிகிரி அவ்வளோதான் இருக்கும். 20 டிகிரி ரெடியூஸ் பண்ணுது. ஆமாம். பிகாஸ் ஆஃப் அந்த லாஸ்ட் லேயர். ஆமாம். இது இன்னும் எப்படி பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம கீழே வீட்டில் இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து ஏசி நம்ம ரொம்ப வெயிலாக இருக்குது, உள்ள ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னா ஏசி வந்துட்டு நல்லா 16ல 18ல அந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ இதை கோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23-25 டிகிரிலே வச்சுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு காஸ்ட்டும் அந்த மாதிரி அந்த வகையிலும் பெனிஃபிட்ஸ் இதில் கிடைக்குது. அதே மாதிரி இந்த மெட்டீரியலோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மெஸ் போட்டதுக்கப்புறமா இதை வந்து எத்தனை கோட் விடணும், ஒரு கோட்டுக்கும் எவ்வளோ அந்த கேப் விடணும் அந்த டைமிங்? ஓகே. இப்போ அந்த மெஷ் வச்சதுக்கப்புறம் நம்ம இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிடுவோம். இந்த சொன்னல ஹெச்டி பாலிஃப்ளெக்ஸ் ஹெச்டி டாம்ஷரோட ப்ராடக்ட். ஓகே ஓகே. அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கோட் ரோலர் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ஃபுல் கோட் கொடுத்துருவோம். ஆமாம், ரோலர் வச்சு நம்ம இது வந்துட்டு வரதே வந்துட்டு ஒயிட் கலர் ஒரு பெயிண்ட் கன்சிஸ்டன்ட் தான் வருதுங்களா? நம்ம ஏதாவது மிக்சிங் நார்மல் பெயிண்ட்டுக்கும் இது உங்களுக்கு விசிபிளாக பார்த்தா ஃபிசிக்கல் டிஃபரன்சஸ் நிறையா இருக்கும். ஓகே. நார்மல் பெயிண்ட் வந்து நமக்கு இருக்க டென்சிட்டியோட இது டென்சிட்டி நிறைய இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் மிக்சிங் எதுவுமே தேவை அந்த தண்ணி மிக்சிங்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் பெயிண்ட்ல வந்து நம்ம 40% தண்ணி ஆட் பண்ணுவாங்க. இதில் நம்ம மிக்சிங்ல எதுவும் பண்ணலாம். இது நார்மலாக வந்து அப்ளை பண்ணுவோம். நார்மலாக அப்ளை பண்ணுறது ட்ரை கண்டிஷனில் அப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே. ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரெண்ட் விடுற மாதிரி? டைம் அதே தான். அகைன் நம்ம டச் டே ஆகிற டைம் மட்டும் தான் இது. ஓகே ஓகே. அது கோட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ட்டாக நெக்ஸ்ட் கோட் போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் சொல்கிறீங்களா, இந்த டோட்டல் ப்ராசஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? டோட்டல் நம்ம சைட்டோட ஏரியா பொறுத்து ஆக்சுவலாக நம்ம சொல்லலாம். அது ஓகே சரி. ஓகே. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா, இந்த சைட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எவ்வளோ டைம் எடுத்து? இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகே. இது வந்து நம்ம ஒரு 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 3 டேஸ். ஸோ ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட வீடு கொடுக்குறாங்கன்னா ஒரு 3 டேஸில் நீங்கள் டாப் டு பாட்டம் எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுத்து க்ளீனிங் ஒர்க்கில் வந்து நம்ம எல்லா டாப் ஃபினிஷிங் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஒரு கஸ்டமராக நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா சொல்லுங்கள். ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் நான் நம்ம இனிஷியலாக பேசின மாதிரி அந்த வாட்டர் பென்ட்ரேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஓகே. நான் ஆக்சுவலாக என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிராண்ட் நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பே வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸும் ஃபவுண்டேஷன் நம்ம இது எல்லாமே ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே வந்துட்டு இந்த வாட்டர் ப்ரூஃபிங் அந்த ஸ்டேஜ்லேயே இருந்தே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற டைம்லையும் நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பிராண்ட் நியூ பில்டிங்க்கு வந்து நம்ம தாராளமாகவே இன்னும் பெட்டராகவே இன்னும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிளீனிங் ஒர்க் அங்கே நம்ம கிடையாது. ஓகே. சைட்டில் நடக்கும்போது. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த சங்கன் ஸ்லாப் இருக்கும், சம் பாத்ரூம்க்குலாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், வாட்டர் டேங்க்குக்கு பண்ணுற மாதிரி இருக்கும், சம்புக்கு செப்டி டேங்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ராசஸ், இது எல்லாமே பண்ணுறீங்களா? எல்லாமே இன் அண்ட் அவுட் வந்து ஃபுல்லாகவே லைக் ஸ்விம்மிங் பூல், வாட்டர் டேங்க்ஸு, ஓகே, பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வாட்டர் வந்து இன்வால்வ் ஆகுதோ அங்கே எல்லாமே நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுக்குறீங்க. இன்க்ளூடிங் வந்து கவர்மெண்ட்ல பெரிய பெரிய டேங்க்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, பப்ளிக் வாட்டர் டேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே கூட நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒரு சங்கன்ஸில் போடுறோம். ஸோ அந்த மாதிரி டைம்லையுமே வந்துட்டு நீங்கள் ஒர்க் நடக்கும்போதே உங்களை இன்வைட் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஒர்க்குமே பார்த்துங்க. இன்னொன்று இந்த மாதிரி சீலிங்லாம் பண்ணுறாங்க இல்லைங்க, சீலிங்கில் வந்து நம்ம டைல்ஸ் ஓட்டுறோம், இந்த மாதிரி நிறைய வெதர் ப்ரூஃப்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ அது பண்ணதுக்கு மேலேயும் இதை பண்ணிக்கலாம், பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கலாம்ல? ஆமாம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் டைல்லாம் போடுறாங்க, டைல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட உங்களோட இந்த ஒர்க் பண்ணிக்கலாம்ல? ஆமாம். டைல் போட்டதுக்கப்புறம் எனி சர்ஃபேஸாக இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே கோட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இது கோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கூட நம்ம டைல்ஸ் போட்டுக்கலாம். ஓ, அப்படியும் பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கான்க்ரீட் ஸ்லாப் இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் இந்த டெரஸில் இதை போட்டு இதுக்கு மேலே நம்ம டைல்ஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு டைல்ஸ் வேணும்னா டைல்ஸ் போட்டுக்கலாம். ஓ, ஓகே 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 ப்ரோ, சூப்பர்.
ஸோ தேங்க்யூ பிரதர், இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ உங்கள் ஃப்ரான்ச்சைஸி வந்து இப்போ நீங்கள் சேலமில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சேலம் த்ரூ அவுட் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க? சேலம் மட்டுமே நம்ம ஆல்மோஸ்ட் 100 ஹோம்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 100 ஹோம்ஸ் மேலே பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஹோம்ஸ்லேயும் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து வாரண்ட்டி எவ்வளோ கொடுக்குறீங்க இதுக்கு? வாரண்ட்டி வந்து நம்ம ஆக்சுவலாக 5 இயர்ஸ் வந்து மினிமம் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 5 இயர்ஸ். நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கேயுமே எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு லீக்கேஜில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே உள்ள திரும்ப எனக்கு டேம்ப்னஸ் வருது, ஆல்ரெடி வந்த ப்ராப்ளமே திரும்ப வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்களே லேபர்ஸ் என்ன ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்ன ப்ராப்ளமோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து இந்த சேலத்தோட ஃப்ரான்ச்சைசி ஓனர். ஸோ நிறைய வீடுகள் வந்து டாக்டர் லீக்கேஜ் மூலமாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் லீக்கேஜோட பிஸ்னஸ் மேனேஜர் ராஜேஷ் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃப்ரான்ச்சைசி டீட்டெயிலுமே ஒரு சில விஷயங்கள் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ஸோ வாங்க சார். ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நீங்கள் இந்த டாக்டர் லீக்கேஜில் என்னென்னலாம் பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலி பிராண்டட் வந்து டாக்டர் லீக்கேஜ். எங்களோட ப்ராடக்ட் வந்து டேம் ஷோர். எல்லா ப்ராடக்ட்டும் டேம் ஷோர் நேமில் தான் வருது சார். ஓகே. ஸோ டேம் ஷோர் ப்ராடக்ட்லாம் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறீங்க? சார் எங்களோட டேம் ஷோர் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி சார். ஓகே. நம்ம கோயிலை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம், அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னா உட்காந்து பார்த்தா நம்ம வீடுக்கு மேலே நம்ம சுற்றி பார்க்குற வீடு வந்து அரண்மனை மாதிரி. அந்த அரண்மனையில் ஏதாச்சும் ஒரு விரிசலோ வெடிப்போ நீர் கசிவோ ஏதாச்சும் வந்தால் நம்ம மனசு எவ்வளோ வருத்தப்படும், எவ்வளோ சங்கடப்படும். அதெல்லாம் சங்கடப்படாத அளவுக்கு எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. எல்லாமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் எங்கள் டேம் ஷோ. ஓகேங்க. உங்களோட ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க? ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். எங்களோட ப்ராடக்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் வச்சுருக்கோம். ஓகே. அதே இது கூல் பெயிண்டிங் வச்சுருக்கோம். ஓகே. அதே இது வால் புட்டி வச்சுருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அடிசிவ் வச்சுருக்கோம். ரிப்பேரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சூப்பர். ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் புது பில்டிங்காக இருக்கட்டும் ஓல்டு பில்டிங்காக இருக்கட்டும் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது சார்? அதான் நம்ம சொல்கிறது வந்து ரிப்பேரிங் ப்ராடக்ட். ஓல்டு பில்டிங்னா ரிப்பேரிங் ப்ராடக்ட் வரும். நியூ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவு வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போயே ஒர்க் பண்ணால் காஸ்ட்டு குறைச்சிக்கலாம். ஓகே. லைஃபை கூட்டிக்கலாம். ஓகே. நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து லைஃபு டைம் எல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வாட்டர் ப்ரூஃபிங் கேட்டிங்கன்னா, அதாவது நீர் புகா எந்த இடத்துலையும் தண்ணி போகக்கூடாதுக்கு பேர் தான் வாட்டர் ப்ரூஃபிங். ஓகேங்களா? நம்ம டேம் ஷோரில் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது டேம்லெஸ் வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம கிராக்கிங் ஒர்க் வராமல் இருக்கிறதுக்கும், நீர் கசிவு வராமல் இருக்கிறதுக்கும் எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபுல்லாகவே வந்து எங்கள் ப்ராடக்ட்டில் வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் வச்சுருக்கோம். அதாவது கிளைண்ட்டுக்கு எந்த டயத்துக்கு முடிச்சு கொடுக்கணுமோ அந்த டயத்துக்கு முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே. அதான் எங்களோட ஒர்க்கு. ஓகேங்க சார். அதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. ஸோ உங்களோட ஃப்ரான்ச்சைசி மாடலை பற்றி சொல்லுங்கள் சார். சார் எங்களோட ஃப்ரான்ச்சைசி மினிமம் பார்த்துக்கோங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறாந்தாலே ஒரு 10 லட்ச ரூபா வேணும். ஆமாம். 10 lakhs வேணும். சாதாரணமாக மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிற மாதிரி வச்சோன்னா 3 lakhs 4 lakhs 5 lakhs வேணும். ஓகே. எங்களோட ஃப்ரான்ச்சைசி வெறும் 3 lakhs தான் சார். ஸோ 3 lakhsலேருந்து ஃப்ரான்ச்சைசி? ஆமாம் சார். 3 lakhsல ஃப்ரான்ச்சைசி இருக்குது. ஓகே. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்க கைடன்ஸ், அதாவது எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, ஓகே, அவங்களுக்கு எப்படி கிளைண்ட்டை எப்படி போய் பார்த்து பேசுறது, ஓகே, கிளைண்ட்டை பார்த்து எப்படி நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு விருப்பப்படி நம்ம செஞ்சு கொடுக்குறது, ஓகே, அதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட எல்லாமே செஞ்சு கொடுப்போம். ஓகே, அது எங்களோட பொறுப்பு. ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் லீக்கேஜ் மூலமாக உங்களோட வீட்டுக்கு வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நான் ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். ஃப்ரான்ச்சைசி வந்துட்டு நிறைய சிட்டிக்கெலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் சிட்டியில் நான் ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட டீட்டெயில்ஸ், வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேலமில் இருக்க ஃப்ரான்ச்சைசி ஓனர் தான் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க பண்ண இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 days ஒர்க் நடந்தது. நாங்களுமே 3 days இங்கே உங்களோட ஸ்டே பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு எப்படி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறாங்க, வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி ஐடியாவே இல்லாதவங்க கூட வாட்டர் ப்ரூஃபிங்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக கிடச்சிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோக்காக 3 days ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சேலமில் வந்து ஸ்டே பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த எஃபர்ட்டுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோக்கு சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது அகிலன் சொல்லுறேன். பை.